மத்திய அரசு என்ன சொல்லுதுன்னா, ஒவ்வொரு நாளும் வந்து 1000 கோடி ரூபா வந்து இழப்பு ஏற்படுதுன்னு சொல்லி இந்த மாதத்தில் மட்டும் 4 தடவை விலைவாசி ஏற்றிருக்காங்க. இனிமேலும் ஏற்றாமல் இருந்தாங்கன்னா ரொம்ப நல்லதாக இருக்கும். தொடர்ந்து ஏற்றினாங்கன்னா ஏழை எளிய மக்கள் ரொம்ப பாதிப்பாங்க. விலைவாசி ஏறும்போது பொருளாதாரம் ரொம்ப சிக்கலாக இருக்கும். ஏழை எளியவங்க ரொம்ப பாதிப்புக்கு உள்ளாவாங்க. இந்த பெட்ரோல் இதெல்லாம் நம்பி தான் நாங்கள் வேலைக்கு போயிட்டுருக்குறோம். நானே ஒரு மார்க்கெட்டிங் ஃபீல்டில் இருக்கிறேன். எனக்கெலாம் ரொம்ப சுமையாக இருக்குது. இதெல்லாம் நீங்கள் வந்து உடனடியாக அந்த விலையேற்றத்தை வந்து நீங்கள் குறைக்கணும். ஏன்னா மக்கள் வந்து எழுச்சியில் போராட வேண்டிய ஒரு சூழ்நிலைக்கு எங்களை தள்ளாதீங்க. நீங்கள் தயவுசெய்து இந்த விலையேற்றத்தை குறைக்கிறதுக்கான முயற்சி எடுங்க. டீசல் விலை இப்படி ஏறிக்கிட்டே இருக்கு. வண்டி ஓட்டுறதா இல்லை நிப்பாட்டிடுறதா, ஓரம் கட்டி நிப்பாடுறதா, டாக்ஸி கட்டுறதா, என்ன பண்ணுறது, பெரிய பிரச்சனையாக இருக்குது. நாங்கள் டிரைவர் கண்டிப்பாக சம்பளமே எடுக்க முடியல, அவ்வளோ கஷ்டமாக இருக்குது. ஒரு நாள் கூலி வேலை பார்க்கறது இப்படி 600-700 சம்பளம். இதில் பெட்ரோல் வந்து ஒரு நாளைக்கு 200-300 பெட்ரோல் போட வேண்டியதாக இருக்குது. மற்ற நாள் இப்போ மற்ற வீட்டுக்குலாம் நாங்கள் என்ன பண்ணுறது, ஒன்றுமே பண்ண முடியாது. இதில் ஒவ்வொரு நாள் ஏறிச்சு நாங்கள் என்ன பண்ண முடியும்? நாங்களாம் வண்டியை தள்ளி போட்டுட்டு சைக்கிளாக ஓடிட்டு தெரியணுமே. நாங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா கடந்த காலமாக வந்து பெட்ரோல் விலை வந்து ஏறிக்கிட்டே இருக்குது. கூலி வேலைக்கு போகிறவங்க எல்லாமே வந்து ரொம்ப பாதிப்படைவாங்க. இதனால வந்து பார்த்தீங்கன்னா எல்லா விலைவாசி ஏறும். அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா விளைபொருட்களோட இப்போ விவசாயம் பண்ணுறாங்கன்னா இப்போ வாடகை அதெல்லாம் ஏறுமே தவிர அந்த விவசாய பொருட்களுக்கு விலை கிடைக்காது. அதனால வந்து பார்த்தீங்கன்னா விவசாயிகளும் சரி, அன்றாட பிழைப்புக்கு போகிறவங்களும் சரி ரொம்ப கஷ்டப்படுவாங்க. தயவு செய்து இந்த மத்திய கவர்மெண்ட்டும் மாநில கவர்மெண்ட்டும் இந்த விலைவாசியை குறைக்கிறதுக்கும் இந்த பெட்ரோல் டீசல் விலையை வந்து ஒரு சரியான விலையை நிர்ணயம் பண்ணுறதுக்கும் நடவடிக்கைன்னு சொல்லி அனைத்து பொதுமக்கள் சார்பாகவும் கேட்டுக்கிறோம். பெட்ரோல் விலை வந்து ரொம்ப அதிகமாக இருக்குங்க. கஸ்டமர்கிட்ட வந்து நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வாடகைக்கு வர்றது ஒரு ரேட்டு சொன்னால் அவங்க அதிகமாக இருக்கிறனால வரமாட்டேங்கிறாங்க. அதனால வந்து நம்மளோட வாழ்வாதாரம் வந்து ரொம்ப பாதிக்குதுங்க. ஏதோ சீக்கிரமாக முடிவெடுத்து எங்கள் வாழ்வாதாரத்துக்கு பெட்ரோல் விலையை வந்து குறைச்சி நல்ல ஒரு தீர்வு கொடுக்குமாறு சிஎம் அவர்களுக்கு கேட்டுக்கொள்ளுது. இப்போ பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா பெட்ரோல் விலையெல்லாம் திடீர்னு ஏறி போயிட்டு இருக்கு. இதனால நடுத்தர மக்கள்லாம் ரொம்ப பாதிக்கப்படுறோம். 100 200 பெட்ரோல் போட்டு நம்ம எங்கே நீ ஓட்ட முடியுங்கிற ஒரு காலத்தில் நம்ம தள்ளப்படுறோம். இதனால அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா விவசாயிகள் ரொம்ப பாதிக்கப்படுறாங்க. விவசாயத்தை ஒரு கஷ்டப்பட்டு ஒரு விவசாயம் பண்ணுறோன்னா அதுக்கப்புறம் ஒரு லோடு எது கொண்டு போவோம்னா அதை பெட்ரோல் விலை ஏற்றுவாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காய்கறி எல்லாமே திடீர்னு ஏறி போகும். பெட்ரோல் விலை கம்மி பண்ணலன்னா நம்ம நாட்டில் கண்டிப்பாக வாழவே முடியாத ஒரு சூழ்நிலை தள்ளப்படுறோம். நம்ம அப்போ கெஸ்ட்டை வந்து நம்ம பிடிச்சி கொண்டு வரதே ஒரு டூர் போகிறோன்னா எங்களோட வாழ்வாதாரம் அதை வச்சு தான் நாங்கள் வந்து பிழைக்கிறோம். இந்த விலை ஒரு வந்து கொஞ்சம் குறைக்கணும். இதை பார்க்கணும். எங்களோட இந்த டிரைவர் பொழப்பே ஏற்கனவே ரொம்ப டல்லாக போய்கிட்டு இருக்கு. எங்களோட பொழப்பே ரொம்ப மோசமாக போயிட்டு இருக்கு. இதில் இந்த விலை உயர்வு அதிகமாகிட்டு இருந்துச்சுன்னா சுத்தமாக எங்களோட வருமானம் வாழ்வாதாரமே பாதிக்கப்படும். இங்கே விலைவாசி ஏறுது. மண்ணெண்ணெய், காய்கறி, பால், எண்ணெய் இதெல்லாம் நாங்கள் வந்துட்டு கொடைக்கானல் டூரிஸ்ட் இவங்களை நம்பி தான் நாங்கள் பிஸ்னஸ் இங்கே நடத்திட்டு இருக்கோம்.